ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம நிறைய சினிமா நியூஸை பத்தி பேசியிருக்கோம். சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். சினிமால என்னென்ன நடக்குது அப்படின்றத பேசியிருக்கோம். ஆனா வித்தியாசமான சினிமாக்கள் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி இது வரைக்கும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சினிமா சினிமா அப்படின்னா என்ன, ஒரு மூவிஸ் பத்தி தானே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. மூவிஸ் பத்தி கிடையாது. இப்ப நாம பார்க்க போறது சினிமா பார்க்கக்கூடிய தியேட்டர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியேட்டர் எந்தெந்த கண்ட்ரில எங்க இருக்கு, அப்படி என்ன அது வித்தியாசமா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தீவிரமான சினிமா ரசிகரா இருப்பாங்க. அவங்க எந்த படம் வந்தாலும் அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியன்ஸா இருப்பாங்க அவங்கலாம். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சினிமா பார்க்க போற இடத்துல அளவுக்கு மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணி உயிரியே விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சினிமா வெறியன்ஸ் நம்மளோட ஊர்லயே நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா இதை தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா சினிமா வெறியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக அங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினிமாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு தியேட்டர் அப்படின்னா இது வரைக்கும் நாம போய் பார்த்திருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு வடிவுல இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா தியேட்டர்ஸ் அப்படின்னா மேபி சினிமாஸ் மட்டுமே தனியா இருக்கு. சத்யம் சினிமாஸ் இந்த மாதிரி எல்லாம். இன்னும் ஒரு சிலது பாத்தீங்கன்னா மால்குள்ள இருக்கும். ஸோ மால்க்கு போறப்போ அந்த தியேட்டரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் அப்படின்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். மேக்சிமம் அந்த சீட்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ரூம், பெரிய ஹால், டார்க் ரூம் இருக்கும். அது இல்லாம 70mm ஸ்கிரீன் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் வச்சு அந்த ஸ்கிரீன்ல அவங்க பிளே பண்ணுவாங்க. இப்படிதான் நாம வந்து சினிமா பார்த்திருக்கோம். இப்பெல்லாம் ஏசி வந்து பயங்கர கூலிங்கா இருக்கு. தியேட்டருக்குள்ள போகணும் அப்படின்னாலே மேக்சிமம் சம்மர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாலிடேக்காக சூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து சினிமாவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் போயிட்டு ஏசியில சில்லுன்னு உட்கார்ந்துட்டு வரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஏசி, அவ்வளோ கூலிங் வந்து இப்ப அதுக்குள்ள இருக்கு. பட் ஒரு பக்கம் சினிமா பாக்குறதுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் விலைவாசி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சினிமா டிக்கெட் 250 ரூபாய் அப்படின்னா அதுக்கான ஒரு சினிமா டிக்கெட் 250 ரூபாய் அப்படின்னா அதுக்கான ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட ஆகுது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவான சினிமாஸ் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. பட் ஃபாரின் கண்ட்ரில இதை விட பல மடங்கு எக்ஸ்பென்சிவான சினிமாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஆர்கிபெலாகோ சினிமாவை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு வித்தியாசமான லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சினிமா அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் தாய்லாந்துல பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு தியேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நினைக்கும் போதே எப்படி இருக்கும்ல. பட் அப்படி ஒரு சினிமாவை போய் பார்த்து என்ஜாய் பண்ணா ஒரு பக்கம் பயங்கர த்ரில்லா இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம இஷ்டப்பட்ட மூவியை அந்த த்ரில் மூமெண்டோட சேர்ந்து பார்க்குறப்போ இன்னும் டபுள் ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடுவுல வந்து அலையே வராது, ரொம்ப சைலண்டா இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கிட்ட சில மலைகள் வந்து பெரிய அளவில் இருக்கும். அது ஒரு காடு மாதிரியான ஒரு காட்சி அளிக்கும். ஸோ அந்த மலைகளுக்கு நடுவுலையும் அந்த கடலுக்கு மேலதான் அந்த சினிமா இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் இருக்காது, சின்னதா தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க. பட் இப்பவும் அது வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ போட்ல போயிட்டு அந்த சினிமாவை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் போட்ல வர மாதிரி வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நார்மலா சினிமா சீட்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். பட் இது கடலுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பீம் பேக்ஸ் வச்சுதான் அந்த சீட்ஸே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மள அந்த சேஃப்டி பெல்ட்டை வந்து போட்டுக்கிட்டே தான் சினிமா படம் பார்க்க வேண்டி இருக்கும். ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிக்கெட்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ நம்ம ஊர்ல மட்டும்தான் டிக்கெட் தனி காசு, ஸ்நாக்ஸ் தனி காசு. சோ ஃபாரின்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து தான் டிக்கெட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கடலுக்கு நடுவுல போயிட்டு ஒரு படம் பார்த்தா எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம இது கடலுக்கு நடுவுல இருக்கிறதுனால டே டைம்ல இங்க வந்துட்டு மூவிஸ் போட மாட்டாங்க, ஒன்லி நைட் டைம் மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாம டைமிங் வந்து 6 to 10 இந்த டைமிங்குள்ள மட்டும்தான் அங்க வந்து ஷோ வந்து காட்டுவாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு ஒரு ஷோ தான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ பேர் வந்து கியூல நிற்பாங்களாம். ஸோ டிக்கெட் கிடைக்கல அப்படின்றதுக்காக. ஸோ டிக்கெட்
வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில நாட்கள் முன்னாடியே புக் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அந்த தியேட்டருக்கு. இங்கே கப்புள்ஸாக தான் மேக்சிமம் போயிட்டு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லண்டன். லண்டன் சிட்டி பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி. நிறைய பேர் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னாலே ஒன்று வந்து அமெரிக்கா சூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததா வந்து லண்டன் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் லொகேஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியேட்டர்ல லண்டன்ல மட்டுமே 3 இடத்துல அந்த மாதிரி டிஃப்ரெண்டான தியேட்டர்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சோல் சினிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோலார் சினிமாவை தான் நம்ம பார்க்க போறோம். சோலார் சினிமா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி இல்லாம சோலார் யூஸ் பண்ணியே இவங்க வந்துட்டு அந்த சினிமாவை பிளே பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் அந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்காது. இது வந்துட்டு ஒரு மொபைல் சினிமா அப்படின்னு சொல்லணும். இப்போ எப்படி நமக்கு வந்து வண்டியிலேயே எல்லா விஷயமும் வந்துருச்சு இல்லையா, ஃபுட் ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் ட்ரக், இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அந்த வகையில இது வந்துட்டு மொபைல் சினிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூவிங்லேயே இருக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ள உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு மேக்சிமம் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி கப்புள்ஸ் இல்லை ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்களுக்காக செப்பரேட்டா இவங்க புக் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதுக்கு வந்து வெல்கம் பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து ஒரு குட்டி பாப்கார்ன், அங்கேயே வந்து ஒரு பெப்சி, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உள்ளவே இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியா போனோம் அப்படின்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வரலாம். இது பெரிய அளவுல இருக்காது, பட் சின்னதா இருந்தாலும் அந்த எல்இடி ஸ்கிரீன்ல அந்த ப்ரொஜெக்டர் மூலமா அவங்க காட்டுறது ரொம்பவே அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு அங்க பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்த்தது சோலார், அடுத்ததா நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் சினிமா. எலக்ட்ரிக் சினிமா அப்படின்னா இது வந்து ரொம்பவே பழமையான ஒரு சினிமா, அதாவது பழங்காலத்துல உருவான ஒரு தியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. பழங்காலத்துல உருவானது அப்படின்னு ரொம்ப பழசா இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு லக்ஸரியான அகாமடேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக் சினிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுல குஷன் சோஃபா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அந்த சோஃபாக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நமக்கு நைட்ல டேபிள் பக்கத்துல லேம்ப் வச்சுப்போம், அதே மாதிரி அந்த சோஃபாக்கு பக்கத்துல நைட் லேம்ப் இருக்கும். கால் வைக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாண்டுன்னு சொல்லி அதுவும் செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம 3 hours படம் பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம, பாடி பெயின் வராம ஒரு வைப்ரேஷன்லயே நம்மள வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு மெயினா ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு தான் அந்த படத்தையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ ட்ரிங்க்ஸ் வந்து என்ன வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் அந்த 30 minutesக்குள்ள இவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா. இது எல்லாமே வந்துட்டு அந்த டிக்கெட் கேஷ்லயே இன்க்ளூட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்க சீட் வந்து நான் சொன்ன மாதிரி குஷன் சோஃபால இருக்கும். அது இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் பெட்டாவுமே இருக்கும். நம்ம படுத்துக்கிட்டோம் படம் பார்க்கலாம், உட்கார்ந்துக்கிட்டோம் படம் பார்க்கலாம். வீட்டுல இருக்க மாதிரி நம்ம இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா எப்படி ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு தீம்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே லண்டன்ல ஹாட் டப் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான ஒரு தியேட்டர் இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நாம வந்து நம்மளோட ஊர்ல ரூஃப் டாப்ல டின்னர் எல்லாம் சாப்பிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வியூலாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல வந்துட்டு பெரிய ரூஃப் டாப்லயோ இல்லாட்டி பழைய பில்டிங் ஒரு பெரிய பிளேஸ் இருந்தாலே அங்க இவங்க போயிட்டு ஒரு தீமா அதை செட் பண்ணுவாங்களாம். தியேட்டர் அப்படின்றது இவங்க அங்கங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்களா. ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த இடத்துக்கான ஒரு ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த ஏரியாவில் எந்த பிளேஸ் வந்து காலியா இருக்கு அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணி இந்த ஹாட் டப்பை வந்து அங்க கிரியேட் பண்ணுவாங்களாம். அதாவது தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சுட்டு அங்க ஃபுல்லாவே ஹாட் டப், பாத்திங் டப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒரு மைல்டான ஹாட் வாட்டர் இருக்கும். நம்ம எப்படி பாத்திங் டப்ல பாத்திங் எடுப்போமோ அதே மாதிரி அந்த ஹாட் வாட்டர்ல நம்ம பாத்திங் எடுத்துக்கிட்டே அந்த சினிமாவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து டே டைம்ல கிடையாது, ஒன்லி நைட் டைம்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஹாட் பாத்திங் டப்ல லைட்டா அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லாட்டி நம்ம கப்புளோடவோ அந்த ஒரு நமக்கு பிடிச்ச படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை சுத்தி அந்த எல்இடி லைட்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஸோ வேற லெவல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை அந்த தியேட்டர்ல நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
அடுத்ததா நாம பார்க்க போறது அமெரிக்கால டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியேட்டர் தான். இந்த தியேட்டரோட நேம் வந்துட்டு ஆலமோ டிராஃப்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமான தியேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லா நம்ம வீட்டுல எப்படி கம்ஃபர்டபுளா படுத்துக்கிட்டு டிவி பார்ப்போமோ அதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஊர் தியேட்டர்ல நம்ம உட்காந்து பாக்குறப்போ இப்படி போறது இப்படி வர்றது என்னோட சீட் எங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்களாம். இவங்க உள்ள போகும்போதே இவங்களுக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே கொடுத்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க -டிகிரியில கூலிங் மெயின்டைன் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டுமே கொடுத்துருவாங்களாம். ஸோ அவங்க கப்புலா போறாங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாமா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த படம் என்ன தீமோ அது சம்பந்தப்பட்ட மாதிரி தான் நம்ம காஸ்டியூம் போட்டுட்டு போகணும். அப்பதான் உள்ள அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த படத்துல எப்பெல்லாம் சாப்பிடுற சீன் வருதோ அப்பெல்லாம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு போன் யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் பக்கத்துல பேசிக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் அந்த சினிமாவை வந்து வச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சினிமா வெறியனா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு தியேட்டரை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த தியேட்டருக்குள்ள போறாங்க அப்படின்னாலே அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சினிமா வெரியன்ஸா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து கெஸ் பண்றாங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லயுமே வித் ட்ரிங்க்ஸோட தான் அலோ பண்றாங்க. பட் நம்ம ஊர் தியேட்டர்ல மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்கள் எதுவும் சாப்பிடாம போனாலே அங்க இருக்கிற சேரு ஸ்கிரீன் எல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கிடுவாங்க. இன்னும் சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லவா வேணும். அதனாலதான் இங்க வந்து ட்ரிங்க்ஸே அலோ பண்றது இல்ல. பட் ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸோடவே நம்ம எப்படி பெப்சி ஃபேண்டா இதெல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸை தான் வாங்கி குடிப்பாங்களாம். ஸோ வெளிநாட்டுல மட்டும்தான் வித்தியாசமான சினிமாக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, நம்மளோட இந்தியாவிலும் இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, ஜெய்ப்பூர்ல இருக்கு. ஜெய்ப்பூர் அப்படின்னாலே பேலஸ் தான் ஃபேமஸ். ஸோ ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த சினிமாவும் பேலஸ் டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த சினிமாவோட பேரு ராஜ் மந்திர் சினிமா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பேலஸ் டைப்ல தான் இருக்குமா. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேலஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ள போறோம் அப்படின்னாலே ஒரு ராஜ மரியாதையோட தான் அவங்க நம்மள வெல்கம் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி வந்து இன்வைட் பண்ணுவாங்களோ அங்க வந்து அவங்களோட சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, சோ அவங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 90ஸ்ல 80ஸ்ல வந்து சினிமா அதாவது ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும், அப்படியே ஸ்லோவா போகும். இதை வந்து நம்ம கூத்துகள் எல்லாம் மேக்சிமம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்ப இல்லவே இல்லை. ஸோ டைரக்டா அப்படியே படத்தை வந்து போட்டுடுறாங்க, நம்ம அப்படியே பாக்குறோம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க, முடிஞ்சிடும். ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல அந்த ராஜமந்திர் சொல்லக்கூடிய அந்த சினிமாவில் மட்டும்தான் ஸ்கிரீன் வந்து லேசா அப்படியே ஓப்பன் ஆகும் இல்லையா, ரெட் கலர்ல அந்த கர்டைன்ஸ். ஸோ அதே மாதிரி மாடல்ல அங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பேலஸ் டைப் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஸ்கிரீன் அப்படியே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் மூவி ஓப்பன் ஆகும். திரும்பவும் மூவி முடியுது அப்படின்னாலே அந்த ஸ்கிரீன் அப்படியே ஸ்லோவா வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 80s 90ஸ்ல பார்த்த இந்த விஷயத்த இப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜெய்ப்பூர் போய் தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற சினிமாவை தாண்டி இன்னும் நிறைய வித்தியாசமான சினிமாக்கள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊர்ல வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் அப்படின்னா மேக்சிமம் ஓப்பன் ஏர் தியேட்டர் நம்ம சொல்லுவோம். அது வந்துட்டு ஈசிஆர்ல இருக்கு, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் தான். ஸோ நீங்க அந்த கண்ட்ரி போயிட்டு இந்த தியேட்டர்லாம் பார்த்து என்ஜாய் பண்றீங்களோ இல்லையோ, பட் கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த தியேட்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.